சாமுண்டீஸ்வரி கணேஸ்வரி பேச்சிலே பால நரசிம்மி மகாலட்சுமி சர்வதோ துர்காய ஓம்புட்சுவாங்க பிரம்மகி தாய் சந்தோஷப்படு ஜெய மாவட்டம் மங்கள மாவட்டம் எந்த பொருளாக நல்ல அருள் வாக்கத்தோடு சந்தோஷப்படு எல்லாம் தீய சக்தி எந்த இதெல்லாம் அழிமோடு அருள் மாட்டாயே. Oh!
ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி குறி கேட்கறவங்க சைடுல நில்லுங்க. இப்படி வந்து கீழே உட்காந்துங்க. யாரும் நிக்காதீங்க, எல்லாம் உட்காருங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆலயத்தை 3 வருஷம் உலகம் எல்லாத்தையும் ஓம் சக்தி சில நாளாக குடும்பத்தில் பிரச்சனை வேற பேசாதீங்க இருக்குது. உடல்ல சில கொலை இருக்குது, முன்னேற்றம் தடை இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள் வந்திருக்கிற இப்போ எதில் நான் நிறைவேற்றிட்டேன்மா சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் அனைத்தாலும் அமைதியான முதல் ஓம் சக்தி தான். ஆலயத்தை தொடர்ச்சியாக 7 பதினமே விளக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அம்மாள் சில யாருக்கு ஆலயத்தை முழுவதும் வீட்டில் தெரியுங்க. கற்பூர் தீபாவளி சாமானியம் தொடர்ச்சன் அனைத்து செல்வமும் பற்றி ஒரு குறை நம்ம சிறப்பாக இருக்கும். வாழ்க்கைதான் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் பேசாதீங்கம்மா பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. அம்மா குழந்தைகளை பற்றி தான் சிந்தனை. நான் இப்படி ஒன்றா இருக்கலாம், ஏன் குழந்தைகள் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. அத்தனைபடியே செயல்படுத்தி தரும். சிறிது காலத்தை முன்னும் 1 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எந்த கவலையும் இல்லாதவங்க நிறைந்திருக்கும். அனைத்து சொல்லுங்க. ஓம் நம சிவாய ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. ஆலயத்தை இந்த பக்கம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. காரியம் வெகுவாக நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய சாதங்கள் எதுவும் இல்லை. உடலில் சில குறைகளும் உள்ளத்தில் சில கருத்து அது மூலமாக ஒரு குறைகள். ஓம் நம சிவா 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 ஓம் நம சிவா. யாரும் பேசாதீங்கம்மா பேசாதீங்க. உட்காருங்கம்மா. ஒருத்தர் எல்லாரும் உட்கார குறி கேட்கணும். அமைதியாக உட்காந்து உட்காருங்க. யாரும் நிற்காது உட்காருங்க. கனவுகளோடு இருந்த அதெல்லாம் தலைப்பட்டு நிற்குது. குடும்பத்தில் சிலமாகும் எல்லாரும் கேட்கலாம். உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. பணம் சம்பந்தமான பொருளாதார உதவி இல்லை. இந்த சூழ்நிலை எல்லாம் மாறணும். இதை குடும்ப வாழ்க்கையை வளரணும். அனைத்து சொல்லி நான் வளரணும். சில காலத்தில் எல்லாமே நடைபெறும். ஒரு குறையும் இல்லை. ஆலயத்தை சுற்றி எந்த குறையும் அனைத்து தொடர்ச்சி ஆலயத்தில் ஓம் 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 அனைத்து ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. சில குறைகள்லாம் இருக்குது குடும்பத்தில். அதுவும் வெள்ளிக்கிழமையான வெள்ளை பசுமாரோட கோமியம் மஞ்சள் நீர் இதெல்லாம் சேர்ந்து கலந்து வீட்டை தெளித்துடுவாங்க. தொடர்ச்சியாக சாம்பிராணி போவோம். அனைத்து செல்வம் கிடைக்கும். உடல் வைக்கணும். கலந்து விட்டுருங்க. ஒரு பொருள் இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய சூழ்நிலை குறைபாடுகளோ
பெரிய தொந்தரவு எதுவும் இல்லை. அது செய்ய முயற்சி பண்ணாலும் அது வலுவானது இல்லை. அதனால் வந்து பஞ்சகவியம், பச்சை கற்பூரம், மஞ்சத்தூள், ஏலக்காய், எல்லாம் சேர்த்து ஆறு, குளம், கடல் 3 வகையான நீரை சேர்த்து வீட்டில் தெளிக்க துஷ்ட சக்தியெல்லாம் மறைஞ்சிடும். தொடர்ச்சி ஆலயத்தோட முயற்சி பண்ணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. செய்யலாம் எதிர்பார்க்குறேன். அது தடங்கள் ஒன்று வந்துருக்குது. அது பண்ணலாமா கரெக்டாக? ஓம் சிவம். இப்போதைக்கு அது செய்யக்கூடாதா சிறிது காலம் ஆகும். ஓம் சிவம். ஓம் சிவம். ஓம் சிவம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி சப்தகன்னிய நமோ நமக. இந்த ஆலயம் வந்து சப்தகன்னி சக்தி பீடம். ஒரு 100 வருடமாக வந்து இங்கே சின்ன ஆலயமாக அமைஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி நாங்கள் சிலையெல்லாம் ஒரே கல்லில் இந்த சப்தகன்னி அம்மன் அமைச்சிருக்கிறோம். அது இல்லாமல் வந்து மேலே வந்து சப்த மாதர்கள் சிலையும் இருக்கிறாங்க. பிரம்மி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி 7 சப்தகன்னிகளும் இங்கே இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவில் இங்கே அமைந்திருக்கிறாங்க. இப்போ பிரம்மி அவங்க பார்த்தீங்கன்னா கல்வி, தொழில், அரசாங்க வேலை இது சம்பந்தமான ஒரு வரத்தை அளிக்கக்கூடியவங்க. அவர்களை நீங்கள் வணங்கும் போது கல்வியில் பின்தங்கி இருக்கிறவங்க ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணுன்றவங்க, மற்றபடி வந்து தொழிலில் பெரிய வளர்ச்சி அடையணுன்றவங்கலாம் இந்த பிரம்மியை சப்தகன்னியில் பிரம்மியை வணங்கினா அந்த அருள் அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து மகேஸ்வரி சிவனோட அம்சமாக இருக்கிறதுனால மனிதனுக்கு வந்து வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை அமையத்துக்கும் ஒரு சக்தியான ஒரு தைரியமாக செயல்படுறதும் அனைத்து காரியம் ஒரு மன பயம் பதட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைச்சது வந்து இங்கே வந்து மகேஸ்வரி அந்த ஒரு மனிதனுடைய சக்திக்கு அவங்க வந்து முக்கியமாக இங்கே வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கௌமாரி முருகப்பெருமானுடைய அம்சமாக அங்கே இருக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மற்றபடி வந்து அனைத்து பிரச்சனைகளுக்குமே வந்து கௌமாரி ஒரு முக்கியமாக அம்சமாக இருக்கிறாங்க. இங்கே வைஷ்ணவி இந்த வந்து பொருளாதாரம் இல்லாதவங்க ஒரு தங்கத்துக்கு அதிபதியாகவும் மகாலட்சுமி அம்சமாகவும் பெருமாளுடைய அம்சமாக இருக்கிறாங்க. விஷக்கடி, கேன்சர் போன்ற வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய அம்மனா வந்து இங்கே இருக்கிறாங்க. தங்கம் அதிகமாக சேரணும்னா அவர்களுடைய தங்கம் வாங்கி வந்து அவங்க மடியில் வச்சு எடுத்துன்னு போனால் தங்கம் அதிகமாக சேருன்றது அதிகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வராகி வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய காம, குரோத, மதம், ஆச்சரியம் என்று பல வகையான தோஷம் 9 வகையான தோஷத்தில் மனிதன் இருக்கிறான். அந்த எல்லா தோஷத்தையும் போக்கி முக்தியும் மோட்சத்தையும் அளிக்கக்கூடிய வகையில் இந்த வராகி அம்மனை பற்றி நிறைய வீடியோகளை பார்த்தீங்கன்னா நிறைய புராண கதைகள் இருக்கிறாங்க. அதனால் வந்து மிகப்பெரிய வந்து சக்தியாகவும் போர்க்குண கொண்டவராகவும் ராஜராஜ சோழனே வணங்கிட்டு போரில் வெற்றி விழா கதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் வராகி அம்மனும் இங்கே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்திராணி நவகிரகங்களோட அதிபதியாக வந்து இந்திரனுக்கு சமமாக இந்திராணி இருக்கிறாங்க. அதனால் இந்திராணியை வணங்கும் போது இந்த வந்து திருமண பாக்கியம், அழகான பெண்ணை திருமணம் பண்ணுன்றவங்க, காதல் வந்து லவ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி விரும்பிய பொண்ணு அடையணுன்றவங்க, இந்த மாதிரி நல்ல திருமண பாக்கியன்றவங்க இந்திராணியை வணங்கும் போது அவங்களுக்கு அந்த அருள்லாம் கிடைக்கும்ன்றது வந்து ஒரு ஐதீகமாக இருக்கிறது. குடும்பத்தில் வந்து கணவன் மணி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் போகக்கூடிய வழியில் இந்த இந்திராணியை வணங்கும் போது அனைத்து வகையான செல்வங்களும் நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் குணப்படுத்துவதில் அந்த அம்மனாக இருக்கிறாங்க. அப்புறம் சாமுண்டியை பார்த்தா மகாகாளியோட அவதாரம். இந்த பில்லு, சூனி, ஏவி, ஏவல்ன்ற அர்த்தம், மற்றபடி கண் திருஷ்டி. அதுக்கப்புறம் அரசியல் சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிங்க பதவி அடையணும், ஊர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரணும், இந்த மாதிரி அரசியல் சம்மந்தமான பதவியெல்லாம் இருக்கணும்னா நம்ம வந்து சாமுண்டி வந்து ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறாங்க. அவங்கள வந்து பல வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்திசாலியாக இங்கே சப்த கன்னிகள் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இங்கே வந்து ஊனமாஞ்சேரி கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறாங்க. சப்தகன்னி இல்லாத நாகாத்தம்மன் ஆலயம் இருக்குது இங்கே. அது இல்லாமல் வந்து பெரியாண்டவர் ஆலயம் இருக்குது, கங்கை அம்மன் இருக்கிறாங்க, இப்போ முனீஸ்வர ஆலயம் கட்டிக்கின்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல ஆலயத்தையும் இங்கே வந்து ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயம் இருக்குது. இந்த ஒரு இடத்துக்கு ஊனமாஞ்சேரி கிராமத்துக்கு வந்தீங்கன்னா அனைத்து ஆலயத்தையும் நீங்கள் தரிசிட்டு போகலாம். அது இல்லாமல் வந்து பௌர்ணமியில் வந்து 6 மணி மேலே வந்தீங்கன்னா இங்கே வந்து அம்மன் அருள்வாக்கும் நடைபெறுகிறது, அதுலேயும் வந்து கலந்துக்கலாம். அமாவாசை நேரத்தில் வந்து யாக பூஜைகள் இங்கே நடைகிறது. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த யாக பூஜையை கலந்து போனால் அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு சேர்ந்து மிக வந்து ஒரு சக்தி வாய்ந்த அம்மனா இன்னைக்கு எல்லா மக்களும் வந்து பயனடையக்கூடியதில் இருக்கிறது.
அதனால் வந்து நீங்கள் பயனடையணும். 100 வருஷத்துக்கு மேலே எங்கள் குலதெய்வமாக நாங்கள் வணங்கிட்டு வரோம். எங்கள் முன்னோர்களால் வழிபட்டு இன்றைய வரையும் எல்லா மக்களும் வந்து தரிசனம் பண்ணின்னு போயிட்டுருக்காங்க. அதனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இங்கே சப்தகன்யான் சக்தி பீடம் இங்கே வந்து மிக சிறப்பாக வந்து இங்கே அமைஞ்சிருக்குது. அனைத்து மக்களும் வந்து தரிசித்து போனோம். அதுக்கு நீங்கள் வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா நாங்கள் இருக்க மாட்டோம். அதனால் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு வரும்போது கீழே கொடுக்குற நம்பர் எங்கள் நம்பர் இருக்கும். அது ஆலய தொடர்புனா எப்போ வரணும், எந்த டைம் வரணும் நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம். இப்போ வந்து பல திருவிழா பண்ணோம், அதை பற்றியும் ஆலய நிர்வாகிகள்லாம் சொல்லுவாங்க. ஓம் சக்தி. ஓம் ஸ்ரீ மாத்திரை நமக. ஓம் ஸ்ரீ சப்தகன்னி சக்தி பீடம் ஊனைமஞ்சேரி கிராமத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் தாலுக்கா கேளம்பாக்கம் ரோட்டில் அமைந்துள்ள கொலப்பாக்கம் கிராமம் பக்கத்தில் ஊனைமஞ்சேரி கிராமம். அந்த கிராமத்தில் சப்தகன்னி சக்தி பீடம் என்ற ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயம் தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் வழிபட்ட ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தில் எங்கெங்கோ இருந்து பக்தர்கள் தேடி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் குறைகளை வந்து அம்மனிடம் முறையிட்டு குறைகளெல்லாம் மாதந்தோறும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த கோயிலில் விசேஷம். இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, யாரெல்லாம் எங்கேருந்து வராங்களோ அந்த பக்தர்கள் இங்கே அவங்க மனம் உருகி அவங்களோட குறைகளை சொல்லி நிறைவேறதுக்கு அப்புறம் அவங்களா தங்களால் முடிஞ்சதை செய்கிறாங்க. யாரையும் வந்து கட்டாயப்படுத்தலை, எதுவும் வற்புறுத்தலை. தாங்களாகவே தங்கள் பக்தர்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் எங்கள் அம்மனுக்கு செய்கிறோன்னு சொல்லி அவங்களால இயன்றதை வந்து கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் வேண்டுதலுக்கு இணங்க மாதாந்தோறும் அமாவாசை சிறப்பு யாகம் மற்றும் பௌர்ணமி தினத்தில் நமது கார்த்திக் சாமி, ஞானகுரு கார்த்திக் சாமி அவர்கள் அருள்வாக்கு கூறுறாங்க. அதுவும் நம்ம அம்மன் உத்தரவு, அவங்க உத்தரவின்படி தான் அந்த அருள்வாக்கம் நடைபெறுகிறது. அவங்க உத்தரவு இல்லாமல் நாங்கள் இங்கே எதையுமே நடைபெறல. அமாவாசை சிறப்பு யாகமாக இருக்கட்டும், பௌர்ணமி பூஜையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய உத்தரவை கேட்டு தான் நாங்கள் வந்து பக்தர்களுக்கு அதை நாங்கள் முன்னெடுக்கிறோம். இதை மட்டும் இல்லாமல் எங்களுடைய எண்ணங்கள் என்னென்னா, எங்கேருந்தும் வர பக்தர்கள் எல்லாமே தன் குலதெய்வம் மணப்பாக்கம், எல்லாருமே என்ன சொல்கிறது என்னென்னா, மணப்பாக்கம் போகிறோம், அவ்வளோ தூரம் இருக்குது, அதை விட சிறப்பாக இந்த கோயில் இங்கே இருக்குது. இந்த இடத்துல சப்த மாதா இருக்காங்க, சப்த கன்னியர் இருக்காங்க. கர்ப்பகிரகத்தில் இல்லாமல் வெளிப்புறத்துலேயும் அவங்கள வந்து ஒரு சிலையாக வச்சுருக்கோம். அது இல்லாமல் இதே ஆலயத்தில் நாகாத்தம்மா, வெளியே முனீஸ்வரன், அப்புறம் சிவலிங்கம். ஸோ இந்த கோவிலில் அனைத்து சக்திகளும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால பக்தர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். இந்த இடத்துல போனால் நம்ம சந்தோஷமும் கிடைக்கிது, நம்ம குறைகள்லாம் போகுது. அனைத்து சக்திகளும் ஒரே இடத்துல இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து மன நிறைவாக இருக்குது. நாங்கள் மனப்பாக்க தான் இவ்வளோ நாள் போயிருந்தோம். பட் அதை விட இந்த கோயில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக எங்களுக்கு இவ்வளோ நாளாக எங்களுக்கு தெரியாமல் இருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்து இப்போ இதை தெரிஞ்சு சீக்கிரமாக வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு இன்னும் நிறைய குறைகள்லாம் நிவர்த்தி ஆகணும், அதை தேடி தான் நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு இருக்குது. நவராத்திரி 10 நாள் திருவிழா. அந்த திருவிழா போன வருஷம் நம்ம சிறப்பாக செஞ்சு முடித்தோம். அது இல்லாமல் இந்த வருஷமும் நம்ம அக்டோபர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை தொடர்ந்து மகளிர் அவர்கள் முன்னிலையில் சக்தி யாகம் அக்டோபர் 2ஆம் தேதி அமாவாசை, மகாலி அமாவாசை ஈவினிங்கில் முதல் யாகமும், மறுநாள் காலையில் சக்தி யாகம் அனைத்து பெண்கள் முன்னிலையில் பெண்கள் அனைவரும் சக்தி கரகத்தை ஏந்தி அனைவரிடத்திலும் ஓம் சக்தி பராசக்தி அந்த முழக்கத்தோடு அனைத்து பெண்கள் முன்னிலையில் சக்தி யாகம் நடைபெறுகிறது. அந்த யாகத்தை தொடர்ந்து 10 நாள் நவராத்திரி திருவிழா சப்தகன்னி சக்தி பீடத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிவசக்தி அருளை பெற்று வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நவராத்திரி 10 நாள் பூஜை என்பது அனைவரும் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க 3 வயதிலிருந்து 12 வயதிற்குள்ள குழந்தைகளை நம்ம வந்து அம்மனாக பாவித்து ஆலயத்திற்கு ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு குழந்தைங்களா, ஒவ்வொரு நாளைக்கு 10 குழந்தை வருவாங்க, 2 குழந்தை வருவாங்க. அந்த குழந்தைகளை அம்மன் முன்னாடி அமர வைத்து அம்மனுக்கு என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணுறோமோ அவங்கள அதே இடத்துல உட்கார வச்சு அம்மனுக்கு என்னெல்லாம் துதி பண்ணுறோமோ அவங்கள வந்து ஒரு குழந்தைய அம்மனாக பாவித்து என்னெல்லாம் அம்மனுக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி அம்மன் ட்ரெஸ்ஸு, அம்மன் அலங்காரம் எல்லாமே அவங்கள படித்து அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி நாங்கள் பண்ணுறது இல்லாமல் அந்த குழந்தையோட அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க கையாலேயே அந்த குழந்தைக்கு பாத பூஜை பண்ணுறோம். அந்த பூஜை பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னா, அந்த குழந்தை இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து அமர்ந்து பண்ணதுனால இந்த தெய்வமாகவே மாறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட உள்ளத்திலும் உடல்லையும் எந்தவித தீய சக்தி இல்லாமல் அவங்களுடைய படிப்பு, உடல் நலம் கருதி எல்லாமே மாறிடும். அவங்களுக்கு எந்தவித ஒரு இந்த காலத்தில் எல்லாருக்கும் ஒரு மன வருத்தம், பேட் வைப்ரேஷன், மனக்குழப்பம் அந்த மாதிரி இருக்கிறதுனால
இந்த நவராத்திரி 10 நாள் பூஜையில் நம்ம அந்த குழந்தைங்களை அம்மனாக பாவித்து அவங்களுக்கு பாத பூஜை பண்ணதுனால அந்த குழந்தைகள் வளர்கிற வரைக்கும் அவங்களுடைய கடைசி கால வரைக்கும் எந்தவித குறையும் இல்லாமல் படிப்பிலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் கல்வி செல்வ வளங்கள் அனைத்தையும் பெற்று என்னைக்கும் இந்த சப்த கன்னி அருள் பெற்று நீடோடி வாழ்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நவராத்திரி 10 நாள் திருவிழாவில் நம்மளுடைய குறைகள் எதை வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறும். அதற்கு நிறைய இங்கே சாத்தியமாயிருக்கு. நிறைய மக்கள் வந்து போன வருஷம் செஞ்சவங்களாம் நிறைய வந்திருக்காங்க. நிறைய அவங்க குறைகளை சொல்லி நிறைய நிறைவேறதுனால திரும்ப இந்த வருஷமும் புக் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷமும் சிறப்பாக நடைபெறுகிறது. பார்க்குற எல்லாருக்கும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த குழந்தைகளை நவராத்திரி பூஜையில் கலந்து கொள்ள வேண்டிய விருப்பம் இருந்தால் இந்த நம்பர் இருக்கும், அந்த ஆலயத்தை தொடர்பு கொண்டு மனதார வேண்டிக்கிட்டு ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை, இந்த கோயிலில் சிறப்பான விஷயத்தை சொல்கிறோம். நாங்கள் இந்த கோயில் ஆக்சுவலாக வந்து முன்னோர்கள் வழிபட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நார்மலாக வருவோம், கோயில் திறப்போம், பூஜை பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ ஒரு 2 வருஷமா இங்கே இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கோயில் தரங்க, இந்த கோயிலில் வந்து ஒரு மற்ற கோயிலை விட ஒரு அற்புதமான சக்தி இருக்குது, நாங்கள் இங்கே வந்து பார்க்கணும், அந்த மாதிரி சொன்னதுனால நாங்களாம் என்ன பண்ணோம், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னைக்கெல்லாம் மக்கள் அபிஷேகம் பண்ணுறாங்களோ அதை கேட்டு அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தோம். கடந்த 2 வருஷத்தில் இந்த கோயில் இவ்வளோ பிரம்மாண்டமாக அடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கோயில் இவ்வளோ பெருசாகவும் இல்லை, சின்னதாக இருக்கும். அது இங்கே வரவங்களுக்கும் தெரியும், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன கோயில் குறுகிய வட்டத்தில் இருந்துச்சு. இப்போ 2 வருஷத்தில், போன வருஷம் நவராத்திரி சிறப்பு பூஜை, அதுக்கு முந்தின வருஷம் மகா கும்பாபிஷேகம். ஸோ ஒவ்வொரு வருஷமாக இந்த பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால கோயிலும் விருத்தி அடையுது, கோயிலுக்கு வர பக்தருடைய மனம் நிறைவாக பெற்று எல்லாரும் சந்தோஷம் அடைகிறாங்க. அது இல்லாமல் இந்த ஊனமஞ்சை கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலில் வந்து மேன்மேலும் சிறப்படைகிறாங்க. நீங்களும் எங்கே இருந்தாலும் இதை பார்க்குறீங்க, கேட்குறீங்க. நமக்கும் எல்லாருக்கும் மனசில் ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் அந்த கோயிலுக்கு போகணும், நம்மளுடைய குறைகளெல்லாம் தீரணும், அந்த எண்ணம் இருக்கும். உங்களுக்கு யாருக்கும் இல்லாமல் இருக்காது. யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களுடைய குறைகளை மனதார சொல்லுங்கள். நீங்கள் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மனதில் சப்த கன்னி மாதாவை மனசார நினைத்து அதை மனமுருகி வேண்டுங்க. உங்கள் வேண்டுதலே எங்களுக்கு வந்து ஒரு அறிகுறியாக தெரியும். நீங்கள் எங்கே வேண்டுனாலும் சரி, எங்களுடைய ஆலயத்தில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஆலயம் அமாவாசை பௌர்ணமி சிறப்பியாகும், சக்தியாகும். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்க ஒரு பரிகார ஸ்தலமாகவும் மாறுகிறது. அதற்கு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். உங்களுடைய எந்த குறைகள் இருந்தாலும் நீங்கள் ஆலயத்தின் முன் வந்து கூறலாம். இல்லை நான் வந்து ரொம்ப வெளிநாட்டில் இருக்கேன், எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, நீங்கள் உங்களுடைய எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஆலயத்தில் இருக்கிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அழைச்சிங்கன்னா நாங்கள் ஒரு நாள் சொல்லுவோம். அந்த நாளில் கரெக்டாக கூப்பிட்டீங்கன்னா உங்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்தும், எந்த வித பிரச்சனைகள் இருந்தாலும் சப்த கன்னி சப்த மாத அருளுடன் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும். ஆலயத்திற்கு வந்து செஞ்சாலும் நல்லது தான். இல்லை என்னால் வர முடியாது, நான் வந்து எங்கேயோ கடல் தாண்டி இருக்கனாலும், இல்லை நீங்கள் ஃபோனில் கூப்பிட்டு பண்ணாலும் பண்ணலாம். உங்களுக்கான நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய குறைகளை தீர்க்க சப்த கன்னி அவங்களோட அருள் பெற்று அவங்களோடமே ஆறுதல் கேட்டு உங்களோட குறைகளை நிவர்த்தி செய்யலான்னு இருக்கோம். அதற்காக தான் அனைத்து மக்களுக்கும் குறைகளை தீர்க்கும் பரிகார தலமாக இந்த தலத்தை மாற்றிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து உங்களுடைய குறைகளை சொல்லி சப்த கன்னி அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் நம சிவாய். சப்தகன்னியம் சப்த மாதம் சப்தகன்னியம்மன் தான் இங்கே மூல தெய்வமாக இருக்கிறாங்க. அந்த சப்தகன்னியம்மன் தான் பெரும்பாலும் சப்தகன்னியன் அருள்வாக்கு வந்து தமிழகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அது இங்கே தான் முதல்ல பார்க்குறோம். அது எப்படி தோன்றுனா, இந்த சப்தகன்னியம்மன் இந்த தொடர்ச்சியான பூஜைகள் இயற்கையாக அம்மன் ஒருவராக சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 30, எனக்கு வந்து இன்றைக்கி 40 வயசு, எனக்கு வந்து 15 வயசுல அம்மன் அருளால் நம்ம வந்து சாதாரணமாக அபிஷேகம் எங்கள் குலதெய்வத்தினால வந்து அபிஷேகம் பண்ணுவோம். அது இப்படி தான் போயிட்டுருக்குது. இப்படியே தொடர்ச்சியாக வந்து சில பேருக்காக வந்து நம்ம சொல்கிறது எல்லாமே நடந்துருக்குது. நிறைய பேர் வந்து குணம் அடைஞ்சிருக்காங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத வந்து குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வியாதி, ஹார்ட் பேஷண்ட்டு இந்த மாதிரி வந்து வெளிநாட்டிலேருந்துலாம் வந்திருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்கிற விஷயம்லாம் செய்யும்போது அவங்க வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இதை செய்யணும், இன்னும் அம்மன் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்கிறது தான் நம்மளோட வேலையாக இருக்குது. முழுக்க நம்மளோட வந்து எந்த ஒரு அனுபவம் இல்லை, நம்ம எதையும் சொல்கிறதுக்கு முன்னோம்னா அம்மன் எதை சொல்கிறாங்களோ நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம். அது எல்லாம் நடக்குது, மக்கள் அனைவரும் வராங்க. உங்கள் உடம்புல வந்து தெய்வ சக்தியாக அம்மன் எப்படி வந்தாங்க? சாதாரணமாக நம்ம வந்து குழந்தையிலேருந்தே எங்கள் அப்பா பூஜை பண்ணுவார். அவர் கூட வந்து நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருந்தோம். அப்படி வந்தவொடனே இயற்கையாகவே நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு 16 வயசுலேருந்து தொடர்ச்சியாக இந்த அம்மன் சக்தி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லின்னு இருந்தோம். அது பெரிய லெவலில் இருந்தால் இப்போ மக்கள் நிறைய வந்து பயனடைனாலும் நிறைய மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க.
எதை வச்சு நீங்க அருள்வாக்கு சொல்லுவீங்க? எந்த பொருட்களை வச்சு அருள்வாக்கு சொல்லும்போது? அருள்வாக்கு வந்து பொதுவாக எதுவும் பெருசாக இல்லை. இப்போ வந்து சில பேர்லாம் வந்து சொல்லி இதெல்லாம் வச்சுன்னு பண்ணும்போது அம்மன் வந்து இன்னும் நல்லா இருக்குமான்னு சொல்லி இப்போ வந்து மந்திர ஜபங்கள்லாம் வந்து உருவேற்றப்பட்ட வந்து ஒரு சக்கரங்கள் அமைத்து அதை வச்சு பலகை மேலே வந்து சாதாரண மனையிலேயே தான் வச்சு நம்ம வந்து அந்த அம்மனுடைய பிரம்பை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். மற்றபடி முழுக்க கூட நம்ம தவ தியான பலன்களில் அம்மனோட அருள்வாக்கு அதை வச்சு தான் சொல்கிறோம். அம்மனோட பக்தியில் தான் சொல்கிறோம் எல்லாமே. பழங்கள் வந்து ஏதாவது உபயோகப்படுத்துவீங்களா அருள்வாக்கு சொல்லும்போது? அருள்வாக்கா எலுமிச்சங்கனி அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. அதாவது உடம்பு சரியாக இருந்தால் மஞ்சள் நீரில் அம்மன் பாதத்தில் வச்சு கலச நீரில் வந்து அவங்க முகத்தில் தெரிஞ்சு அதற்கு உண்டான பரிகாரம்லாம் உடம்பு சரியாங்களா அவங்களுக்கு என்னவோ அதை செய்வோம். அதுதான் மொத்தமாக எலுமிச்சங்கனியை வந்து அம்மன் இதில் வந்து அது உண்டான பரிகாரம் எதனா செய்கிறா போல் அம்மன் சொன்னாங்கன்னா அந்த பரிகாரம் தனியாக அவங்களுக்கு செய்யப்படும். அது ஏக பூஜையாக எல்லா கோயில்லையே வந்து அது நமக்கு வந்து அது பரிகாரம் பண்ணணுமா இல்லை வீட்டில் பண்ணணுமான்னு அம்மனே வந்து அவங்க சொல்லுவாங்க. அது எத்தனையோ பழம் இருக்கும்போது அது ஏன் அருள்வாக்குக்கு வந்து எலுமிச்சை பழத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க? அது எலுமிச்சங்கனம் ராஜகனின்னு இயற்கையாகவே வந்து எலுமிச்சங்கனிக்கு பேர். எலுமிச்சங்கனியால் தீர்க்க முடியாத எந்த ஒரு விஷயமே கிடையாது. சாதாரண விஷயத்துலேருந்து எல்லா ஒரு மங்கள காரியங்களும் சரி, அம்மனோட எல்லா அம்மன் கோயில்லையும் சரி, அம்மன் இருந்தாலும் எலுமிச்சங்கனி இல்லாத எந்த பூஜையும் நிறைவேற முடியாது. அதனால் எலுமிச்சங்கனி வந்து எந்த பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம். எத்தனை பழம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு 5 எலுமிச்சம்பழம், யார் அருள்வாக்குன்னா 5 எலுமிச்சம்பழம், தேங்காய், கற்பூரம், ஊதுவத்தி, இந்த பூஜை சாமான் வாங்கின்னு வந்து நீங்கள் வந்தாலே போதும். அந்த 5ங்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? 5 5னா பஞ்சபூதங்கள் வந்து 5. அதனால வந்து அதை வந்து நம்ம ஆதாரமாக வச்சா பஞ்சபூத இயற்கை சக்தியாக நம்ம ஒன்றி வாழறதுக்கா 5 எலுமிச்சம்பழம் மக்கள்கிட்ட வச்சு அந்த அம்மன் கிட்ட வச்சு அதில் அவங்களுக்கு பரிகார பூஜைகள்லாம் செஞ்சு ஒரு சில எலுமிச்சம்பழம் கொடுக்குறோம், ஒரு சில எலுமிச்சம்பழம் வச்சு இங்கேயே பரிகாரம் பண்ணுறோம். அதுலேயே அவங்க முழுமையாக குணம் அடைகிறாங்க, எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு சரியாயிடும். எலுமிச்சம்பழத்தை வந்து இப்போ நீங்க வந்து பக்தர்களுக்கு கொடுப்பீங்களா அருள்வாக்கு சொல்லும்போது? இல்லை அவங்களே எடுத்துட்டு வர சொல்லுங்களா? எலுமிச்சம்பழம் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அதை காணிக்க அம்மன் மடியில் வச்சுருவோம். அதில் அம்மன் அருள்வாக்கு வரும்போது அவங்களுக்கு எத்தனை அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு வருதோ அதை வந்து நம்ம கொடுப்போம். அருள்வாக்கு கேட்கும்போது பொதுவாக வந்துட்டு எலுமிச்சம்பழத்தை தாண்டி வேற எதுவும் பொருட்கள் கொண்டு வரணும்னு ஏதாவது இருக்குங்களா? அருள்வாக்கு வந்து எடுத்தாலும் எலுமிச்சம்பழம் தான் முக்கியம். தேங்காய், கருப்பு, இயற்கையாக பூஜை சாமான் தான், மற்றபடி வேறு எதுவும் நாங்கள் எடுத்துகிட்டு வர சொல்ல. எந்தெந்த நாளில் வந்து அருள்வாக்கு கேட்கறது வந்து நல்லது? இப்போ வந்து பௌர்ணமி அமாவாசையில் தான். இப்போ பௌர்ணமிக்கு 9 தேங்காயில் வந்து இழுப்பெண்ணெய், நெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் கலந்த ஒரு தீபம் தயார் செய்து 9 நவரங்கள் சம்மந்தமாக 9 தேங்காயை வச்சு ஏற்றுற தீபம் இங்கே மட்டும்தான், வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அதில் அபிஷேகம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி 108 மந்திர ஜபங்கள்லாம் பண்ணி எல்லாருக்கும் அந்த அதாவது திருமண பாக்கியம் இல்லாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, தொழில் தடை இருக்கிறவங்க, அரசியல், அதுக்கப்புறம் நடிப்புத்துறையில், இது மாதிரி யார் எதை சம்மந்தப்பட்டாலும் அவங்க வந்து தீபம் ஏற்றுவாங்க. அதுலேயே சரியாயிடும். இல்லை தீர்க்க முடியாத பிரச்சனை என்னும் போது ஏகத்தில் கலந்துங்க அந்த நீரை நீங்கள் வந்து ஆலயத்தில் தெளிச்சுட்டு வரணும். சில பரிகாரங்கள்லாம் சொல்லுவோம், அது வந்து செய்வாங்க. உங்களுக்கு இருக்கிற சக்தியை வச்சு இந்த உடனே இறந்தவங்களோட திருப்பி உயிர் வர வைக்க முடியுமா? உடனே இறந்தவங்க அது யாராலையுமே முடியாது. அது சொன்னால் பொய்யா வேணா சொல்லலாம். மனிதன் பிறக்கிற அத்தனை இருந்தால் ஆகணும். அது நானாக இருந்தாலும் எனக்கு அதுதான். அதனால் வந்து இறந்தவங்க வந்து இறந்தவங்க தான். அதெல்லாம் இருக்கிற உயிர்களை வந்து பிரச்சனையாக வாழ வைக்க முடியும், அவங்களுக்கு சம்மந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், அதை தான் செய்ய முடியும். ஆனால் இறந்தவங்களை வந்து கொண்டு வர்றது அது சம்மந்தமாலாம் நம்ம யாராலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. நீங்க தெய்வ சக்தி வச்சு மட்டும்தான் அருள்வாக்கு சொல்றீங்களா? இல்லைன்னா வந்துட்டு மாந்திரிக சக்தியும் வந்துட்டு? அதாவது எந்தமே மாந்திரிக பிரயோகம்ன்றதுல உள்ளாவே தெய்வ சக்தியை பயன்படுத்தி தான் நம்ம ஒவ்வொன்றும் இந்த சப்த கன்னிகள் எங்களை ஆன்ம பக்தியினாலும் வந்து அந்த அம்மனோட அருளாலும் தான் ஒவ்வொன்றும் நாங்கள் சொல்றது. மாந்திரிக செயல் எதுக்குமே கிடையாது. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கு சம்மந்தமாக என்ன செய்யணுமோ யாகம் மூலியமோ எல்லாமே தெய்வத்தை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம். வீட்டில் பில்லி சூனி ஏதாவது வச்சுட்டாங்க அப்படின்னா அது உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? எடுத்து தருவீங்களா? அதாவது பில்லி சூனியம் ஏவல்னு வந்து அவங்க இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காங்க, வீட்டில் இல்லை பொருள்லாம் தென்படுது கண்ணில், அந்த மாதிரின்னா அவங்க வருவாங்க, வந்து அம்மனிடம் வந்து அருள்வாக்கு கேட்பாங்க. அது இருக்கிறது உண்மையா பொய்யா, இல்லை வந்து அது வந்து சும்மா பயம்புறுத்தியாக வச்சுதான், இப்படி பல கேள்வி இருக்கும். அந்த கேள்வியெல்லாம் நான் அம்மனுக்கே அதுக்கு வந்து விடிய சொல்லுவாங்க. அதனால வந்து அவங்க கிட்ட தான் நம்ம இது வந்தாலும் கேட்கணும். பரிகாரம்லாம் வந்து நீங்களே செய்ய சொல்லுவீங்களா? நீங்க வந்து செய்வீங்களா இல்லைன்னா அவங்கள செய்ய? அதாவது வந்து பரிகாரம் என்பது வந்து முக்கியமாக வந்து இங்கே பௌர்ணமிக்கு வந்து விளக்கேற்றுறது, அருள்வாக்கு வந்து கேட்பாங்க. இப்போ எனக்கு திருமண பாக்கியம்னா அவங்களுக்கு சாதாரணமான பிரச்சனை எதுவும் இல்லைன்னா சாதாரணமாக அம்மன்
சாதாரணமாக சொல்லி அனுப்பிச்சிருவாங்க, உங்களுக்கு ஆயிடும் போயிடுங்கன்னு. இல்லை தோஷங்கள் இருக்குது, பரிகாரம் இல்லை, இல்லை பித்ரு தோஷம் இருக்குது, ஏதாவது சாபங்கள் இருக்குது, நாகதோஷங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சால் தான் அதை தீர்க்க முடியும். அளவுக்கு அதிகமாக கர்மா பாதிக்கப்பட்டால் யாக பூஜையில் கலந்து பண்ணணும். இல்லை அதுவும் தீர்க்க முடியலன்னா அவங்க வீட்டிலேயே போய் யாக பூஜை பண்ணி அதுக்கு அவங்க வீட்டில் தான் பார்க்க முடியும். எல்லாத்தையுமே ஆலயத்திலும் பண்ணுற முடியாது. ஒரு சில பரிகாரங்கள் ஆலயத்தை செய்யலாம், ஒரு சில பரிகாரங்கள் அவங்க வீட்டில் யாக பூஜையும் பண்ணி அம்மனை வந்து அவங்க சக்திகள் குலதெய்வத்தெல்லாம் வந்து அவங்க வீட்டில் வந்து அமர்த்தி அதுக்குண்டான பிரச்சனையும் அவங்களுக்கு உணர்துறையாக தான் செய்ய முடியும். இப்போ நடக்கிற விஷயம் இல்லைன்னா நடக்க போறது ஏற்கனவே நடந்தது, இந்த விஷயங்களை வந்து அருள்வாக்கு மூலியமா சொல்ல முடியுமா? அது வந்து முழுக்க முழுக்க அவங்களோட பக்தி தான். அம்மன் மேலோ அவங்களுக்கு வந்து தெய்வத்து மேலே ஈடுபாடாத வரும்போது அத்தனை பிரச்சனைகளும் அவங்களுக்கு வந்து அருள்வாக்கே சொல்ல முடியும். சாதாரணமாக வந்து வரவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் சாதாரணமாக சொல்லிடுவாங்க. அது மட்டும் அவங்களோட பக்தி தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு வந்து அருள்வாக்கு சொல்லுவீங்க? அதாவது பௌர்ணமிக்கு வந்தால் ஒரு 50 பேர் கூட இருப்பாங்க. அதாவது வந்து நீங்கள் எதுவுமே வந்து கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க. அளவுக்கு அதிகமாக இருந்தால் பார்க்க முடியாது. ஆனால் பௌர்ணமி அமாவாசை 2 நாள் தான் இப்போதைக்கு அருள்வாக்கு சொல்கிறது. அது தனியாக பார்க்கணுன்னா அதுக்கு கால் பண்ணிவிட்டு அழைத்து தொடர்பு அதுக்கு சொல்லுவோம். ஒரு வாட்டி அருள்வாக்கு சொல்லணும்னா எவ்வளோ காணிக்கை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்? காணிக்கை வந்து அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குற பணம் தான் இப்போ வாங்கிட்டு வராங்க. நீங்களா வந்து நாங்களே எதையும் இவ்வளோ பணம் அவ்வளோ பணம் சொல்கிறது கிடையாது. அது தவிர்த்து பூஜை சாமான் ஏதாச்சும்? அதாவது பூஜை சாமான் அம்மனுக்கு உண்டான பொருளை வாங்கி கொடுங்க, யாகம் பண்ணுறோன்னா அந்த யாக சாமானை வாங்கி கொடுங்க, இப்படி தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். மற்றபடி கோயில் காணிக்கை வந்து அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குற காணிக்கை தான். எதுக்குன்னு தனியாக காணிக்கைலாம் வசூல் பண்ணுறது. செல்போன்ல வந்து அருள்வாக்கு கேட்கணும்னா சொல்லுவீங்களா? யாராவது வெளியூர் அதாவது வந்து அதாவது வந்து முடியாத பட்சத்தில் முடிகிறவங்க ஆலயத்தில் வந்து அம்மனவர்களை உள்வாக்கி போடுறது தான் அது மிகவும் நல்லது. எந்த பிரச்சனையுமே ஆலயத்தை வரும்போது தான் அது முடிப்போம். இல்லை வெளிநாட்டில் இருக்கிறாங்க, ஏன்னா சென்ற வீடியோலேயே வந்து பல நாட்கள்லேருந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அத்தனை பேருக்கும் அந்த சூழ்நிலைகளையும் எங்களுக்கு வேலை சுமையினால பார்க்க முடியல. அப்போ பூஜ்ஜியம் பண்ணின்னு அவங்களையும் அட்டன் பண்ணுங்க. இப்போ அதற்கான ஒரு தனி நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் கால்லையும் இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து பண்ணாலும் அவங்களுக்கும் அருள்வாக்கு சொல்லுவோம். இப்போ அதிகமாக வந்து கணவன் மனைவி பிரச்சனை தான் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் தீர்த்து உண்டா? கணவன் மனைவி பிரச்சனை வந்து அம்மன் கேட்போம், அதுக்கான பரிகாரம் சொல்லுவோம், அதுலேயே அவங்க சரியாயிடுவாங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து அருள்வாக்கு மூலியமா எப்படி தீர்த்து வைப்பீங்க? எது மூலியமா? அதாவது அவங்க வந்து எந்த இல்லை சாபத்தால பிரச்சனையா, இல்லை அவங்க மன ரீதியாக பிரச்சனை இருக்குதா, இல்லை அவங்களோட தனிப்பட்ட விவகாரத்தில் குழப்பங்கள் கனவுகள் வேறுபாடு இருக்குதா, இல்லை யாராவது செய்வினை கோராக இருக்குதா, இல்லை பித்ரு தோஷம் இருக்குதா, அப்படின்னும் போது அவங்க வந்து இங்கே சொல்லும் போது அவங்களுக்கு உண்டான பரிகாரம் சொல்லுவோம். இது வந்தாலும் ஒருத்தர் உங்ககிட்ட வரும்போது எந்த பிரச்சனையோடு வராங்க அதிகமா, இல்லைன்னா வந்துட்டு அது உங்களுக்கு எப்படிங்கிறது முன்னாடியே தெரியுமா அவங்க வரும்போது? அதாவது வந்து ஆன்மீக ரீதியாக பக்தியோடு இருக்கிறவங்க, இல்லை குலதெய்வ வழிபாட்டில் அதிகமாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து எங்களுக்கு தானாகவே அவங்க வரும்போது அவங்க பிரச்சனை செஞ்சிடும். ஏதோ வந்து பொத்தாம் பொதுவாக ஏதோ கேட்கலாம், உண்மையா பொய்யா இப்படின்ற வரவங்களுக்கு வந்து அந்த அம்மன் எது சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ பொத்தாம் பொதுவான ஒரு அல்வாக்காக தான் வரும். அது உண்மையாக பக்தியாக வந்து அம்மனை நான் உண்மையாக வணங்குறேன், எனக்கு பிரச்சனை தரணும்னா 100% அவங்க பிரச்சனை எல்லாமே குணமாயிடும். எந்த ஒரு அப்படிதான் இன்ன வரைக்கும் எல்லாருமே குணமடைந்து போயிட்டு. உங்களுக்கு அவங்க வரும்போதே உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கு? அதாவது வந்து 100 பேர் வராங்கன்னா ஒரு 50 பேரோட பிரச்சனை நமக்கே இயற்கையாகவே அம்மனே சொல்லிடுவாங்க. மீதி ஒரு 50 பேருக்கு கணிக்க முடியாது. ஏன்னா அவங்க கருமவினைகள் அதிகமாக இருக்கும்போது அவர்கள் செய்த பாவம் புண்ணியம் இதுக்கேற்ற மாதிரி இருக்கும்பொழுது எல்லாருக்கும் கணிக்க முடியாது. ஆனால் முக்கால்வாசி வந்து தெரிஞ்சாலும் சில விஷயத்த சொல்ல முடியும், சில விஷயத்த சொல்ல முடியாது. இப்போ கள்ள தொடர்பு வச்சிருக்கிறவங்க வந்து உங்ககிட்ட வராங்க, ஒரு தவறான விஷயத்துக்காக வராங்க. இப்போ நீங்க அவங்களுக்கு வந்து சொல்லுவீங்களா அருள்வாக்கு, இல்லை சொல்ல மாட்டீங்களா? இல்லை அந்த மாதிரி தவறான விஷயத்து வரவங்களை வந்து பெரும்பாலும் வந்து அம்மன் வந்து அதை அருள்வாக்கு சொல்றதில்ல, அமைதியாக அமைச்சிருவாங்க. இப்போ கணவன் மனைவியா வராங்க, அதுல வந்து கணவனுக்கு வந்து ஒரு கள்ள தொடர்பு இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா அது அம்மன் அவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்களா எப்படி? எதையுமே வந்து இது வந்து பொத்தாம் பொதுவாக நடக்கிறதுனால ஒரு மறைமுக வார்த்தையால் தான் சொல்லுவாங்க. தவறாக இருந்தால் திருத்தின்னு வாழ பாருங்க, நல்ல விஷயந்தான் எதுவுமே சொல்லுவாங்களே கண்டி. தவறான அதாவது வந்து அந்த மாதிரி எண்ணம்னா அவங்க ஆலயத்துக்கு வரவர் அவங்க மாற்றம் அடைந்து நல்ல கணவன் முறையாக ஒற்றுமையாக ஆகிடுவாங்க. அருள்வாக்கு சொல்லும் போது பொதுவாக ஒரு சாந்த நிலையில இருந்து சொல்லுவீங்களா, இல்லை ஒரு ஆக்ரோஷமா இருப்பீங்களா? சாதாரணமாக அதாவது அம்மனை வந்து பூஜை பண்ணும்போது அம்மன் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அப்புறம் அருள்வாக்கு சாதாரணமாக அம்மனை உள்வாங்கி தான் சொல்லுவோம். இந்த இடத்துக்கு வரணும்னா எப்படி வரணும், உங்க எப்படி அழைக்கிறது, எந்த நம்பருக்கு கூப்பிடணும்? அதாவது வண்டலூர் ஜூவில் இறங்கிங்க. வண்டலூர் ஜூனா எல்லாருக்குமே தெரியும். வண்டலூர் ஜூவில் இறங்கிட்டு கேளம்பாக்கம் மெயின் ரோடு பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கொலப்பாக்கம் முதல் பஸ் ஸ்டாப்பே வந்து போலீஸ் அகாடமி இருக்கும். ஊனமஞ்சேரி தமிழ்நாட்டில் போலீஸ் அகாடமி இங்கே தான் இருக்குது. கொலப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு ஆட்டோவில் வந்து நீங்கள் கன்னி கோயிலுக்கு போனங்க,
ஊனையில் ஏறிக்கிறேன்னு சொன்னால் ஆட்டோலேயே எடுத்துன்னு வந்து கோயிலாண்டா இறக்கி விட்ருவாங்க. இப்போ வந்துட்டு நீங்க பெரியவங்களுக்கு மட்டும்தான் அருள் வாக்கு சொல்லுவீங்களா, இல்லை குழந்தைங்க சின்ன எல்லாருக்குமே அருள்வாக்கு சொல்கிறேன். அதாவது வந்து இந்த மாதிரி பில்லி சூனியம் பிரச்சனை இருக்குதா இல்லையா, அது இருக்குதா இல்லையான்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கணவன் பிரச்சனை அதெல்லாம் சொல்லிடுவோம். இல்லை வந்து வியாபாரம் தொழில் எதுவும் நடக்கலை அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பரிகாரம் சொல்லுவோம். திருமண தடையாக இருக்குது அப்படின்னாலும் பண்ணுவோம். இல்லை நம்ம வந்து சில பேர் வந்து அரசியலில் வரணும், இது வரணும், தொழில் அமையணும், இதை எனக்கு எல்லாம் தடையாக இருக்குதுமோ அதற்கு உண்டான பிரச்சனைகள் பரிகாரம் சொல்லுவோம். ஸோ எல்லா பிரச்சனைக்குமே இங்கே வந்து நாங்கள் தீர்வு சொல்கிறோம். அதுபோல் எல்லாருக்கும் நல்லபடியாக ஆயிடுறாங்க அம்மனோட அருளால். கோயில் எந்த நேரத்துல திறந்துருக்குது, கோயில் டைமிங்? அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து 9 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் திறப்போம். வெள்ளிக்கிழமை வந்து காலையில் வந்து 9 மணிலேருந்து 12 மணிக்கு திறப்போம். மாலை வேலையில் வந்து 4 மணிலேருந்து 7 மணியில் வந்து வரைக்கும் இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் அதே மாதிரி தான். ஆனால் அருள்வாக்குன்னு கேட்க வரவங்க பௌர்ணமி அமாவாசை மட்டும்தான், 2 நாள் மட்டும்தான். மற்ற நாளில் வந்து அருள்வாக்கு இருக்கிறது. அம்மனை வேணால் தரிசனம் பண்ணலாம். உரிய கான்டாக்ட் பண்ணுற நம்பரில் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் வந்து தரிசனம் பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், பூஜைகள் பண்ணலாம். இந்த பிரச்சனைக்கு வந்து பரிகாரம் பூஜைகள் பண்ணணும்னா அது வந்து அமாவாசை யாக பூஜை, சாண்டி யாகம், மகாலட்சுமி யாகம், கணபதி யாகம், அதுபோல் அனைத்து 24 தெய்வங்களை வச்சு யாகம் பண்ணுறது, இந்த மாதிரி யாக பூஜைகள் விசேஷமாக பண்ணுறோம். இதில் கலந்துக்கும் போதே அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும். யாராவது வீட்டுக்கு வந்து எனக்கு பண்ணணும், வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா போய் பண்ணுவீங்க? யாக பூஜை அதுக்கான அவங்க வீட்டு வந்து சொன்னால் அவங்க பிரச்சனை அம்மன் கேட்போம். அம்மன் அவங்க உத்தரவு போய் யாகம் பண்ணலாம், அவங்க வீட்டுக்கு போகலான்னு உத்தரவு கொடுத்தா போவோம். எல்லார் வீட்டுக்கும் போகிறதில்ல, அது அம்மன் கிட்ட கேட்டுட்டு போய் பண்ணலான்னு அவங்க உத்தரவு சொல்கிறாங்க அப்படின்னா தான் போவோம். எல்லாருக்கும் போயிட மாட்டோம். அது அவங்களோட பிரச்சனையை பொறுத்துது. அதனால் எல்லார் வீட்டுக்கும் யாக பூஜைகள் வந்து பரிகாரம் பண்ணுவோம், யாக பூஜைகள் பண்ணுவோம். ஸோ இங்கே அருள் கேட்க வர்றவங்க என்ன ஒரு எண்ணத்தோட வரணும்? நல்ல விஷயங்கள் மட்டுமா, இல்லைன்னா வந்து இன்னொருத்தர் வந்து அழியணும்னு நினைச்சுலாம் வந்தாங்கன்னா? அதாவது இங்கே வந்து எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான். இந்த பில்லி சூனியம், ஏவல் அந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்கள்லாம் இங்கே எதுவுமே நாங்கள் பண்ணுறதில்ல. முழுக்க நல்ல விஷயத்துக்கு தான் நாங்கள் இதை வந்து ஒரு பொது சேவையாக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களும் வந்து அதை பயனடைந்து வராங்க. முழுக்க வந்து இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடையாக இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறவங்க, ஒரு வியாபாரம் பண்ணவங்க தொழில் வந்து நடக்கலைன்றவங்க, கணவன் மணி ஒத்துமையால் அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல், இந்த மாதிரி எல்லாமே தடையாக இருக்குது, வளர்ச்சி இல்லைன்னும் போது இந்த ஆலயத்துக்கு வந்தாலே அனைத்து சிறப்புகளும் அவங்க அடைந்துடலாம்.